ரிஷபராசி. ரிஷபராசி நேர்களுக்கு குரு 3ஆம் இடத்துல வந்திருக்கார். அதாவது வெற்றி ஸ்தானம், சகோதர ஸ்தானம். சோ ரிஷபராசி நேர்களுக்கு இளைய சகோதர சகோதரி வழியில உதவி ஒத்தாசைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வரும். அதே மாதிரி குரு இந்த லக்னத்துக்கு, அதாவது இந்த ராசிக்கு 8-11 கூடியவர், அஷ்டமாதிபதி லாபாதிபதியாகவும் வராரு. சோ குரு 3ஆம் இடத்துல வரும்போது கட்டாயமா நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும். எந்த விஷயமும் துரிதமா வேலை செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். ஆனா அஷ்டமாதிபதி 3ல உச்சம் பெறும் போது கொஞ்சம் நம்ம விரைய செலவை எதிர்பார்க்கலாம். அதாவது தேவையில்லாத விரைய செலவுகளும் ஏற்படும். ஒரு பிளஸ்ஸா இருக்கு, ஒரு மைனஸா இருக்கு. ரிஷபராசி நேர்களுக்கு 3ல குரு உச்சமா இருக்கிறது. குரு 5ஆம் பார்வையா 7ஆம் இடத்தை பாக்குறது. அதாவது கடகராசியில இருந்து குரு 5ஆம் பார்வையா விருச்சிகத்தை பார்க்கும் போது ரிஷபராசி நேர்களுக்கு நீண்ட நாள் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அதே மாதிரி தொழில கூட்டு முயற்சிகள் நடக்கும். ஏன்னா வெற்றி ஸ்தானத்துல இருந்து பாக்குறதால நிச்சயமா கூட்டு முயற்சிகள் நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா பாக்கியஸ்தானத்தை பாக்குறார். அதாவது ரிஷபராசி நேர்களுக்கு தகப்பனாருக்கு ஆயுள், ஆரோக்கியம், முக்கியமா பண பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா 7ஆம் பார்வையா 9ஆம் இடத்தை பார்க்கும் போது தகப்பனாருக்கு அதிர்ஷ்டங்களையும் லாபத்தையும் கொடுக்கும். குரு 9ஆம் பார்வையா ரிஷபராசியை பாக்குறதால லாபங்களுக்கு அதிகமா கொடுக்கும். இருந்தாலும் நான் ஏற்கனவே சொன்னதால ரிஷபராசிக்கு 8ஆம் அதிபதியா குரு உச்சம் பெற்று லாபஸ்தானத்தை பார்க்கும் போது கொஞ்சம் அசுப விரயங்களும் இருக்கும், சுப விரயங்களும் இருக்கும். சோ இந்த ரிஷபராசி நேர்களுக்கு குரு பெயர்ச்சி ஒரு 60% பலன் நம்ம எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் இந்த ரிஷபராசிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் என்னன்னா 3ல உச்சம் பெறுறது பாத்தீங்கன்னா 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானம், வெற்றி ஸ்தானம் சொல்லுவாங்க. சோ இந்த 3ஆம் இடத்துல குரு உச்சம் பெறுவது ரிஷபராசி நேர்களுக்கு, குறிப்பா சகோதர சகோதரிகளுக்கு ஆதாயமா இருக்கும். சரிங்களா? சோ ரிஷபராசி நேர்களுக்கு ஒரு 60% இந்த குரு பெயர்ச்சி நம்ம நன்மை எதிர்பார்க்கலாம்.